அப்படியே அங்கே குங்கு தேடி டபுள் டபுள் எல்லாம் இங்கே தான் இருக்குது. ஆனால் இங்கே எதுவும் எடுக்காது. இதுக்காக எட்டுக்கிறேன். எட்டு பக்கம் தான் எட்டு போயிடலாம். வாடா எப்பா நல்லா சார். நீங்கள் வீடியோ எடுத்தாங்க சொன்ன தேர்ட் ஃப்ளாட் சார். இப்போ ஓரளவுக்கு ஈரம் லைட்டாக காஞ்சிருது சார். தேடு மட்டும் ஒன்றும் காய்கறி சார். தேடு காஞ்சதுன்னா ஓட்டிட்டோம்னா இப்போ வாழை வைக்கிறதுக்கு ஓரளவுக்கு ரெடி பண்ணிடலாம் சார். அப்புறம் இப்போ எல்லா இடமும் ஓரளவுக்கு மினிமான ஈரம் இருக்குது சார். தேர்ட் ஃப்ளாட் சார். இதுதான் சார் செகண்ட் குட்டை. தண்ணி ஃபுல்லாக ரொம்பிருக்கு சார். சார் இது செகண்ட் ஃப்ளாட் சார். இப்போ தான் சார் வண்டி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஓட்டணும் சார். இது கொய்யா மரம் சார். சார் நம்ம விதைச்ச கீரைலாம் முளைச்சிருக்கு சார். இது செகண்ட் ஃப்ளாட் ஃபஸ்ட் ஃப்ளாட் சார். இது கொய்யெல்லாம் நல்லா இப்போ வளர்ந்துடுச்சு சார். மாமரம் வளர்ந்து வந்துருச்சு சார். பண்ணியிருக்குங்க சார். இது வரப்பு மேலே வச்ச ஈட்டி சார். ஈட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு சார். தேக்கு சார். அறநெல்லி சார். மாதுளை சார். சாரி சார், பாதாம் மரம் சார். அத்தி மரம்லாம் நல்லா ஹைட் ஆகிடுச்சு. இது வரப்பில் வச்ச செடி சார். தேக்கு. புளியா மரம் சார். மாதுளை சார். தேக்கு மரம்லாம் இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கு சார். இதுவும் ஒரு 6 அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு சார். இது குறுக்கலிக்காய் மரம் சார். அதெல்லாம் தேக்கு சார் வச்சு சார். இது கருநொச்சி சார். கொய்யா சார். ஒரு பாதாம் மரம் சார். ஈச மரம் சார். இங்கே ஒரு மாமரம் சார். சார் சோலார் ஃப்ளாட் சார். பலா மரம் சார். தென்னை மரம் சார். வரப்போகிற வச்சா ஈட்டி சார். ஈட்டிலாம் நல்லா ஹைட்டாக வந்துருக்கு சார். எல்லாத்தையும். இது கொய்யா கன்று சார். இது முல்சித்தா சார். எல்லா செடியுமே இப்போ ஓரளவுக்கு நல்லா க்ரோத்தாக தான் சார் இருக்குது. இதெல்லாம் சின்னதாக இருந்து ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துடுச்சு சார். இந்த பழ மரமும் நல்லா ஹைட்டு வந்துடுச்சு சார். ரொம்ப சின்னதாக இருந்துச்சு சார். இப்போ எப்படியும் ஒரு 10 அடி கிட்ட இருக்குது சார். எரு வச்சுட்டு அப்புறம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குது சார். செடி எல்லாமே க்ரீனஸாக. இது முல்சித்தா சார்.
இதுவும் முழுசு தான் சார். இது ஆரஞ்சு சார். இப்போ ஓரளவுக்கு இது வளர்ந்து வருது சார் நல்லாவே. தென்னை மரம் சார். அத்தி மரமும் நெல்லிக்காய் மரமும் சார். கொய்யா சார். இந்த கொய்யா இப்போ லைட்டாக பிஞ்சு வந்துருக்கு சார் ஒன்று. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வந்துடுச்சு சார். சுற்றி பில்லு இருக்குது சார், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன் சார். இப்போ ஓரளவு நல்லா இருக்குது சார். எருவையும் நல்லா கூட்டி அதுக்கு அடியிலே உரமாக வச்சுருக்கேன் சார். அப்படியே வந்துருக்கு சார், நல்லா கிளை வந்துருக்கு சார். 3வது கல்லும் 4வது கல்லும் தான் சார் நல்லா கிளச்சி மேலே வேறு வந்துட்டு. இல்லைங்க சார், 4வது சார். இதுவும் நல்லா வளர்த்துருக்கு சார். இதில் எல்லா கண்ணும் துளுத்துச்சு சார் நல்லா. ஃபஸ்ட்டு இந்த இடத்த உடஞ்சிடுச்சு சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் லைட்டாக மண் உள்வாங்கிட்டு இருக்குது சார். இது தெரியுங்க ஃபுல்லாக மரம் சார். அது எப்படி தான் உடஞ்சதுனே தெரியுங்க சார். இது சரியான மழை சார். ஆனால் நைட்லேருந்து பெய்யும் சார். செம தண்ணி சார். ஆனால் ரோடு ஃபுல் இங்கெல்லாம் ஃபுல்லாக வரப்பு நல்லா இருக்குது சார். எந்த வேண்டிய மாதிரி இல்லைங்க சார். சாலகத்துலேயும் தண்ணி நல்லா தான் சார் உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு வெளியே கரெக்டாக தான் சார் போகுது. சாலகத்தில் போகிறேன் சார். சார் கீரைலாம் முளைச்சிருக்கு சார். இது புளிச்ச கீரை சார். இது கொத்தமல்லி சார். இது வந்து பாலக்கீரை சார். இது வந்து சிறுகீரை சார். 4 பேட்ச் கீரை இருக்குது. இதை கழிச்சு எல்லாத்தையும் போட்டிருக்கேன் சார். இப்போது அவ்வளோ பார்த்தீங்கன்னா சிறுவ தண்ணி போயின்னு இருக்குது சார்.
சிறுவா அப்படியே போகுது சார் வெளியே. சார் இதுதான் சார் 4th ஃப்ளாட்டு. இப்போ தான் சார் ஈரம் தண்ணியெலாம் எல்லாம் வற்றிட்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது சார். கொஞ்சம் நார்தான் மட்டும் உள்ளே வாங்க சார் ஈரம். இதை காஞ்ச உடனே நம்ம இதில் வெஜிடபிள் போடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறோம் சார். இதில் இதில் சார் லைட்டாக இங்கே தான் சார் தண்ணி கொஞ்சம் சோசதுன்னு இருக்குது. வெரி குட் சார். ஆனால் ஒன்றும் பெரிய அளவுக்கு தண்ணி நிற்கலிங்க சார். இன்னும் ஒரு இதுமாரி வெய்ய அடிச்சுதானே இன்னும் ஒரு வாரத்தில் காஞ்சினேன் சார். இது 4th ஃப்ளாட் சார். இது சார் தேக்கு எப்படி வளர்ந்துருக்கு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டில் மட்டும் சார். மிச்சம் எல்லா ஃப்ளாட்லேயும் அது எப்படி முடிஞ்சிருக்கு. ஈட்டி மரம் வரும் சார். ஈட்டிலாம் ஹைட்டாகவே ஆயிடுச்சு சார். செம்மரம் சார். செம்மரமும் வளர்ந்து வரும் சார் ஓரளவுக்கு. பாருங்க சார், இதெல்லாம் சின்னதாக இருந்துச்சு சார். இப்போ ஒரு 5 அடி தேக்காக இருக்குது சார். இது புளியா மரம் சார். புளியா மரமும் நல்லா க்ரோத்தாக வளர்ந்துருக்கு சார். மாதுளை சார், பூ வந்திருக்கு சார். இதாங்க சார் பவுண்டரியில் எல்லா தேக்குமே ஓரளவுக்கு ஹைட் ஆகிடுச்சு சார். இதானே சார், இது ஒரு 6 அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு சார் இந்த தேக்கு. இதானே சார், இது வந்து குறுக்கலிக்காய் மரம் சார். இதாருங்க சார், இங்கேயும் தேக்கு வளர்ந்துருச்சு சார். இதாருங்க சார், எல்லா மரமும் ஓரளவுக்கு நல்லா தேக்கெலாம் வளர்ந்துருச்சு சார். இதான் குச்சி நட்டா சார் கிளாரி செடி. இதாருங்க சார் ஈட்டி. இப்போ பாருங்கள் சார், எல்லா ட்ராகன் செல்லாம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு சார். இப்போது இதாங்க சார், இது ஒன்றும் கொஞ்சம் ஹைட்டாகவே இப்போ 3 கிலோ வந்துருக்கு சார். இதுலேயே இதாங்க சார், இது நல்லா வளர்ந்துருக்கு சார். எல்லா செடியும் ஓரளவு நல்லா இருக்குது சார். இந்த மாமாலாம் கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு சார். ரொம்ப சின்னதாக இருந்துச்சு சார். இதெல்லாம் செகண்ட் ஃப்ளாட் சார். இது 3rd ஃப்ளாட் சார். இந்த பில்லு தான் சார் ரிமூவ் பண்ணிவிட்டு வாழை நட்டுருணும் சார். இதுலேயும் நல்லா தான் சார், ரைட்டாக தான் சார் இருக்குது தென்னலாம். இது மாமரம் சார். சார் இப்போ கீரை விதைச்சேன்னைங்க சார், புளிச்ச கீரை தான் சார், நல்லா வளர்ந்துருக்கு சார். இது முள் சீத்தா சார். இதுலேயும் இப்போ பூ வச்சிருக்கு சார். இதுவும் முள் சீத்தா தான் சார். இது நல்லா ஒயிட்டாக ஆகிடுது சார். இதுவும் சார் அந்த பூ இதுவும் சார் ஒன்று கருகிடுச்சு சார். இது அப்புறம் இன்னமும் ஒரு 4-5 இருக்குது சார். இதில் இது சார் இப்போ வச்ச இறந்த மரம் சார். இது பார்த்திங்கன்னா பூ வந்திருக்கு சார் எல்லாத்துலேயும். இது இந்த வாட்டி காய்க்குன்னு நினைக்கிறேன் சார். இப்போ தான் சார் வச்சது. இப்போ எடுத்துன்னு வந்தாலைங்க சார் ஒரு 40 செடி அந்த செடியில் வச்சுது சார். இறந்தோம் நல்லா வளர்ந்துருச்சு சார். நாத்தங்க வந்து வச்சு காய்க்குன்னு நினைக்கிறேன் சார்.
வேகமாக தான் சார் வெட்டணும். இது ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு அத்தி சார். இதில் தான் சார் இப்போ பிஞ்சு வந்துருக்குங்க. வேறுங்க சார் அத்தி தான் ஒன்று இங்கே ஒன்று வந்துருக்கு சார். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு இடத்த பார்த்திங்கன்னா பூ சின்னதாக வருது சார். இப்போ தான் இந்த ஏரோட அடுத்த ஏர் நல்லா அதிகமாக காய்க்கும் சார். மரமும் கொஞ்சம் வளர்ந்துடுச்சு சார். இது நல்லா ஹைட்டாகவே சைடில் இருக்கிற மரங்களும் எல்லாமே நல்லா தொழுத்து நல்லா ஹைட்டாக தான் சார் இருக்குது எல்லாமே. பாதாமும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பூ வச்சுருக்கு சார். இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து அத்தி கொய்யா மாங்காய் வந்து ஓரளவுக்கு காய்க்க ஆரம்பிச்சிருக்கு சார். இந்த வருஷத்துலேருந்து இந்த பாதாம் பூ வந்திருக்கு சார். பாருங்க சார், இப்போ எரு வச்சதுக்கப்புறம் வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது சார். பூ பாருங்க சார் எவ்வளோ துவச்சிருக்கு சார். தனியாக கரெக்டாக தான் சார் போகுது கவலை. ஓரளவுக்கு லைட்டாக மழை பெஞ்சிச்சு சார். இப்போ வந்து தூசில் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டேன் சார். சாலனா ஓரளவுக்கு கரெக்டாக தண்ணி போயின்னு இருக்குது சார். எந்த பிரச்சனை இல்லைங்க. எடுத்து தான் சார் அடித்து பார்த்தேன். இல்லைங்க சார் நல்லா இருக்குது சார் ரிசல்ட்டு. இப்போ எங்கே வந்தாலும் நம்ம இந்த களைக்கொல்லியை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் போல சார். இல்லைங்க சார் ஓரளவுக்கு அப்படியே காஞ்சிருக்கு சார். இது ஃபஸ்ட்டு கார்னர் சார். இல்லைங்க சார் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க சார் தேக்கு. இது புளியா மரம் சார். மாதுளை சார். சார் குறுக்கா புளி சொன்னாங்க சார். இதாக இருக்கு பாருங்க சார். குறுக்கா புளி லைட்டாக இருக்குது சார். அது பக்கத்துலேயே பாருங்கள் சார். செகண்ட் ஃப்ளாட் சார். இது மரம் நல்லா வளர்ந்துருக்கு சார். மாமரம் நல்லா ஹைட்டாக இருக்குது சார். சார் கீரை போட்டுருந்தேங்க சார். புளிச்சக்கீரை நல்லா வளர்ந்து வந்திருக்கு சார். மற்ற கீரைங்க அந்த அளவுக்கு வரலைங்க சார். புளிச்சக்கீரை மட்டும் வந்திருக்கு சார். இந்த சார் இந்த கொய்யா மரத்துலையும் பாருங்கள் சார் பூவில் வந்துருக்கு பாருங்கள் சார். இதெல்லாம் போனாடி ஒரே ஒரு கொய்யா ஃபஸ்ட்டு காய்ச்சி கொய்யா மரம் சார். இது இந்த வாட்டி அதிக பூ வச்சுருக்கு சார். இல்லை சார் நம்ம வரப்புக்கு மேலே வச்சு செடி பாருங்கள் சார். அதுவும் ஹைட் ஆகிருக்கு சார். எல்லாமே மகாகனி ஈட்டி அண்ணண்ட தேக்கு எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு சார். சார் எல்லாமே தென்னை மரமும் நல்லா ஹைட் ஆகிடுச்சு சார். இப்போ ஒரு மரம் இந்த கொய்யாலும் கொய்யா பிஞ்சு வந்துருக்கு சார். எவ்வளோ இந்த தென்னை மரம் பாருங்கள் சார். இப்போ இந்த தேக்க மரம் தான் சார் கழிச்சு விட்டுது. இந்த தென்னமும் நல்லா இருக்கு சார். முள் சீத்தா சார். இந்த மரம் நல்லா வளர்ந்து வந்துருக்கு சார். நல்லா ஹைட் ஆகிடுச்சு சார். இப்போ பலாமரம் பாருங்கள் சார். இது 2 அடியில் தான் 3 அடியில் இருந்தது சார். இப்போ பாருங்கள் சார் ஒரு 10 அடி ஹைட்டு வளர்ந்துருச்சு சார். கொய்யா மரம் சார். செகண்ட் ஃப்ளாட்டில் நல்லா ஹைட் ஆகிருக்கு சார். அதுவும் இதெல்லாம் இப்போ வச்ச மாமரம் சார். இது ஒரு கொய்யா மரம் சார். இது இளநீர் சார். இது வந்து அறநெல்லி சார். இந்த வாட்டி கண்டிப்பாக அறநெல்லி ஆனால் காய்க்கும் சார். ஏன்னா எல்லா மரமும் நல்லா ஹைட் ஆகிடுச்சு சார். பாதாம் சார். அது அத்தி மரம் சார். இப்போ இருக்கிற எல்லா மரமும் குரோத்தாக தான் சார் இருக்குது. இதுவும் பாதாம் சார். நல்லா பூ வச்சுருக்கு சார். இது இளநீ சார். பாருங்க சார். இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் சார். இந்த மாமரம் நல்லா வளர்ந்துருக்கு சார்.
அது நாவல் மரம் சொன்னேன் இல்லைங்க சார், தானே சார் செகண்ட் ஃப்ளாட்டில் இருக்க நாவல் மரம் சார். அது நம்ம வச்ச ஈட்டி மரம் சார், எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க சார். இது பாருங்க சார் செம்மரம், செம்மரம் தான் சார், இதை வளர்ந்துருக்கு பாருங்க சார். அது கீழேயும் ஒரு ஈட்டி மரம் வளருது சார். அதேமாதிரி இந்த வரப்போகிறதுக்கு வேப்பங்கள்லாம் எதுவும் சொல்லி எடுத்துடலாம் சார். அதெல்லாம் ரொம்ப ஹைட் ஆகிடுமா சார் அப்புறம் வேப்ப மரமும் கூடயே. அப்புறம் நம்ம மரங்களை வளர விடாது சார் அந்தளவுக்கு குரோத்தா. இதாருங்க சார் ட்ராகன் சார், பாருங்க சார் எல்லாமே இப்போது பாதிக்க லைட்டுக்கு வந்துடுச்சு சார். எல்லாமே ஃபஸ்ட்டெல்லாம் வளராமலே இருந்தது சார். இதாங்க சார் இப்போ வளர்ந்து வருது பாருங்க சார். இது வந்து தேடுக்கல் இருக்குது சார். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஹைட்டே போயிடுச்சு சார். கல்லோட ஹைட்டு வரப்போகுது சார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ தான் சார் இதுக்கு வந்து மேலே அந்த இது கட்டிட்டு பிரித்து விடணும் சார். இதை நாளைக்கு கட்டிடணும் சார், நாளைக்கு கட்டிடுறேன் சார் இதை. ஏன்னா அப்போ தான் சார் அது வந்து கிளை வந்து கீழே வந்து ஃப்ளவர் வரும். நல்லா ஹைட்டாக வந்துடுச்சு சார் இது அடியிலேருந்தே. இது 4th சார். 4th நல்லா அதிக கிளை எக்ஸஸாக வந்துருக்கு சார் எல்லாமே. இப்போ இதுக்கும் அதுமாதிரி ரெடி பண்ணணும் சார். கண்டிப்பாக இந்த வாட்டி ஃப்ளவர் வரும் சார். ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு சார் பழம். செம்பருத்தி சார், மாமரம்லாம் பாருங்கள் சார். எல்லாமே நல்லா இப்போ துளுத்து நல்லா இருக்குது சார். இதுவும் பழம் சார். வேறு சார் பட்டை மரம் சார், இப்போ வச்சு தான் சார் இதுவும் நல்லா ஹைட் ஆகிருக்கு சார். இதுதான் சார் இலந்தை, இதுலேயும் பூ வந்துருக்கு சார் இலந்தமா. கொஞ்சம் களை தான் சார் இருக்குது, அது ரிமூவ் பண்ணிடலாம் சார். இப்போ இது அரைநெல்லி சார், இந்த வாட்டி காய் காய்க்கும் சார் அரைநெல்லி. கொய்யா சார், கொய்யாலாம் பூ வச்சுருக்கு சார். மேங்கோ பாருங்கள் சார், அது இருக்குது பாருங்க சார். இங்கே இருக்கிற எல்லா மரமும் நல்லா இருக்குது சார். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட்டிட்டேன் சார். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட்டிட்டேன் சார். இப்போ ஃபுல்லாக தண்ணி இப்போ கரெக்டாக காவல் தான் சார் போகுது. அதான் சார் லைட்டாக மழை விட்டுருக்கு சார். தண்ணி இது அதிகமாகிடுச்சுன்னு போகுது சார். வேலிகளில் எந்த டேமேஜ் இல்லைங்க சார். சார் ஃபஸ்ட்டு ஃப்ளாட் சார் இது. இதுலேயும் எல்லா செடியுமே நல்லா தான் சார் இருக்குது இப்போ சார். அதேமாதிரி அந்த களைக்கொல்லி இதில் கொஞ்சம் அடித்து பார்க்கவா சார்? அது அடித்த மாதிரி இதுலேயும் அடித்து பார்க்கணுன்னா சொல்லுங்கள் சார், அடிச்சிட்றேன் இதுலேயும். செடி தான் எல்லாமே நல்லா தான் சார் இருக்குது. இப்போ தண்ணி கிண்ணி அதிகமாக நிற்கலைங்க சார்.
இது நெல்லி சார். மத்தியில் ஒன்றுமே கொஞ்சம் கொஞ்சம் காயெல்லாம் வரும் சார். இப்போது பூ அங்கங்கே ஒன்று ஒன்று வைக்கிது சார். பாருங்க சார். செகண்ட் ஃப்ளாட்டில் கொய்யா மரம் சார். இதில் காய் இருக்குது சார். இப்போது தென்னை மரம். இது நெல்லி சார். சார் இது கீரை புளிச்சக்கீரை போட்டுருக்கோம் சார். புளிச்சக்கீரை இருக்குது சார் இப்போ நம்மக்கிட்ட. ஒரு மாமரம் சார். இதுலேயும் கொய்யாலாம் இப்போ பிஞ்சு வந்திருக்கு பாருங்க சார். சார் சோலார் ஃப்ளாட்டில் வந்து பலா மரம் சார், தென்னை மரம் சார். சோலார் ஃப்ளாட்டில் இருக்க கொய்யா கூட இப்போ பூ எடுத்துருக்கு சார் எல்லாமே. இதெல்லாம் போனாட்டி ஒரு காய் தான் சார் வந்து இது இந்த வாட்டி பாருங்க சார். கொய்யா கொஞ்சம் பிஞ்சு வச்சிருக்கு சார் இந்த வாட்டி. ட்ராகன்லாம் எல்லாமே இப்போ துளுத்து வருது பாருங்க சார். எல்லாமே ஒரு இடத்துல நல்லா ஹைட் ஆகிடுச்சு சார். இப்போ எல்லாமே துளுத்து தான் சார் வருது. இது ஃப்ளவர் எடுக்கிறதுக்கு எதனா மருந்துங்கிறது கொடுக்கணுமான்னு கொஞ்சம் பாருங்கள் சார். கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா வச்சிடறேன் சார் மருந்து. போன வாட்டி இந்த மரம் தான் சார் நல்லா அதிகமாக கொய்யா காய்ச்சது. இந்த வாட்டி பிஞ்சு வந்துருக்கு சார். முல்சித்தா சார். பலாமரம் சார். வாட்டர் ஆப்பிள் சார். இறந்த மரம் சார். மாமரம், பட்டு மரம், பலாமரம் சார். வாட்டர் ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த செடி கொஞ்சம் ஹைட்டு சார், வளர்ந்து வந்துச்சு சார் நல்லாவே. சார் இப்போ பாருங்கள் சார், இப்போ இதான் சார் நம்ம மேட்டு பாடி இந்த இடம் சின்ன இடம் இந்த இல்லைங்க சார், அது சார். இப்போ என்னாண்ட வந்து இது பாருங்க சார், இதுவும் மேட்டு பண்ணியிருந்தா ரைட் சைட் லெஃப்ட் சைடு சார். 4க்கு 1 கன்று போட்டிருக்கேன் சார் எல்லாமே. இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி விட்ருக்கேன் சார், ரொட்டாவேட்டர் போயிட்டு வர மாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 1 சார். பள்ளம் அது கன்று சார், அப்படியே பள்ளம் கன்று சார். அப்படியே எல்லா கன்று இதில் எல்லாமே போட்டாச்சு, எல்லாமே பள்ளம் எடுத்தாச்சு சார். இதில் இது ஃபுல்லாக பள்ளம் எடுத்தாச்சு சார். இதை போட்டிருக்க மாதிரி சார், எல்லாத்துலேயும் கன்று போட்டிருக்கு. இப்போ எரு கொட்டிட்டு கன்று வைக்கணும் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் சார் நம்ம பணம் வாங்க சொல்கிறீங்க சார். இதை வரும் சார் 4 லைன் போட்டிருக்கேன் சார். 1 லைனு 2 லைனு
3 லைனு. இந்த 3ஆவது லைன்லேருந்து 4 லைன் போட்டிருக்கலாம் சார். இதுலேருந்து தான் சார் 5 அடி கேப் போட்டிருக்கேன் சார். ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்பவுமே ஈரமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம டிராக்டர் போடுறது கொஞ்சம் எப்பவுமே ரிஸ்க்காக தான் சார் இருக்கும். அதனால் இந்த மேடு பக்கமாக போட்டிருக்கேன் சார். 5 அடி விட்ருக்கேன் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற கண்ணுப்புறம் எடுத்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம் சார். சார் இது நம்ம 3rd ஃப்ளாட்டில் வழிக்கு வந்து ரைட் சைடு சார், லெஃப்ட் சைடு சார். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வரப்பு பக்கத்துலேயே ஆரம்பிக்குது சார் வாழைக்கண்ணு தெரிஞ்சு. இது ஃபஸ்ட் ரோ சார். அப்படியே பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ரோ சார். இந்த ஸ்ட்ரெயிட் அப்படியே போகுது சார். அதேமாதிரி இதுக்கு நேராக அப்படியே ரைட் சைட்லேயும் இதுக்கு ஸ்ட்ரெயிட் சார் அப்படியே. இப்போ இதுலேயே 2 ரோ வந்திருக்கு சார் வாழைக்கண்ணு. இது 3rd சார். இது 4th ரோ சார். அப்படியே வாழைக்கண்ணு பார்த்தீங்கன்னா இதுலேயும் அது வரைக்கும் வருது சார். இன்னும் சார் லைட்டாக குறுத்து வந்து முளைஞ்சி வருது சார். ஒன்று லைட்டாக அழுகு மாரி இருக்குது சார். ஆனால் மிச்ச கண்ணுங்களாம் ஓரளவு துளுத்து வந்துருக்கு சார். இப்போ சார் இந்த துளுத்து வருது சார். இப்போ சார் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சார் நம்ம குட்ட ஆரம்பிக்குது இல்லைங்க சார். இது வந்து இந்த ஒற்று ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது சார். அப்படியே இதுக்கு என்னென்ன இந்த பழம்லாம் கேப்பாக இருக்குது சார் எல்லாமே. இப்போது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சார் இந்த வருங்க சார் 3 இது விட்டுட்டேன் சார். நீங்கள் சொன்ன மாரி இந்த பவுண்டரி 3 இது வந்து இதுமாதிரி நடலைங்க சார். 1 2 3 சார். இந்த 3 வந்து ஃப்ரீயாக இருக்குது சார். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சார் இந்த கன்று பார்த்தீங்கன்னா இப்போ காஞ்சதுன்ட்டு செக் பண்ணுறதா சொன்னேன் பிடுங்கண்ணா சார். நல்லாவே வேர் பிடிச்சிருக்கு தருங்க சார். ஆனால் மேலே மட்டும் நம்மளுக்கு காஞ்ச மாரி தெரியும் சார். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லாவே வேர் வந்திருக்கு சார். இப்போ இதே நடவு பண்ணிடுறேன் சார். எல்லா வாழைக்கணும் பச்சை பூச்சி கொஞ்சம் வளர்ந்துடுச்சு சார். ஆனால் இதில் ஒன்று மட்டும் கொஞ்சம் வரலைங்க சார். இதெல்லாம் ஓரளவுக்கு இலையே வந்துருக்குங்க. இப்போ தண்ணி ஓஸ் போட்டுரும் இன்னும் நல்லா இருக்கும் சார். இப்போ கையில் மூண்டு ஊற்றினதுனால ஓஸ் போட்டால் நல்லா வளர்ச்சி வரும் சார். இந்த லைட்டாக இது எல்லாமே துளுத்து வரும் சார் நல்லாவே. ஒன்று சின்னதாக இருக்குது, ஒன்று பெருசாக வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லா கண்ணும் வந்துருக்கு சார். இதில் வந்து இந்த ஒரு கன்று மட்டும் ஒன்றும் வரலைங்க சார். மிச்சம் எல்லா கண்ணும் பச்சை பிடிச்சிருக்கு சார். தென் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டுறது பக்கத்தில் இருக்கிற இது தேக்கு பாருங்க சார். தேக்குலாம் லைட் ஆகிருக்கு சார். இது வந்து புளிய மரம் சார். இது புளிய மரத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதுளை மரம் சார். இது வந்து குறுக்காப்பிள்ளி மரம் சொன்னீங்க சார். இதாக சார் தேக்கு குறுக்காப்பிள்ளிக்கு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா பூ வந்திருக்கு சார். இதாருங்க சார் அதிகமான பூ வந்திருக்கு சார். நல்லாவே இதாருங்க சார் எல்லாமே பூ வச்சுருக்கு சார். இப்போ ஃபஸ்ட்டு விடாட்டில் அதிகமாக தண்ணி சரி விட்டா எங்கே புல்லு வளர்ந்துருப்போ தண்ணி விடாமல் இருக்கேன் சார். வேறு ஒன்றும் இல்லைங்க சார். இது பார்த்தீங்கன்னா வழி பக்கத்தில் இருக்கிற பாதாம் மரம் சார். இது வந்து அரைநெல்லி மரம் சார். இதுவும் அரைநெல்லி மரம் சார். இது தென்னை மரம் சார். இது ஃபஸ்ட்டில் இருக்கிற வந்து தென்னை மரம் சார். அடுத்தது பாதாம் மரம் சார். இது அது பக்கத்தில் இருக்கிற செம்மரம் சார். இது வந்து பார்த்திங்கன்னா ஈட்டி சார். இதுவும் அது தேக்கு சார். அப்படியே பார்த்தீங்கன்னா மாமரம் சார். இது கொய்யா சார். இதுவும் மாமரம் சார். இது வந்து கருநொச்சி சார்.
இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது சார். இப்போ தான் சார் தண்ணி போட்டு விட்டுருக்கு. பாதாம் மரம் பக்கத்தில் இருக்கிற தென்னை மரம் சார். இது அது பக்கத்தில் இருக்கிற பாதாம் மரம் சார். இதில் தான் சார் காய் இருக்குது எல்லாமே. இது அது பக்கத்தில் இருக்கிற தென்னை மரம் சார். இது அது பக்கத்தில் இருக்கிற மரம் சார். இது வந்து அது பக்கத்தில் இருக்கிற மாமரம் சார். இது பார்த்திங்கன்னா ஈச்ச மரம் சார். ஈச்ச மரம் அந்த மரம் சார். இது பார்த்திங்கன்னா மாமரம் சார். இது எலுமிச்சை மரம் சார். இது வந்து பன்னீர் கொய்யா சார். இது வந்து நாவல் மரம் சார். அப்படியே இது பின்ன பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச ஈட்டி சார். ஈட்டி நல்லா வளர்ந்து வெளியே கைட்டு போயிடுச்சு சார். சார் வாழை எல்லாமே நல்லா இப்போ துளுத்து வந்துடுச்சு சார். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ நல்லா துளுத்துருக்கு சார். எல்லாமே இப்போ ஓரளவுக்கு துளுத்து கொஞ்சம் செடியாக தெரியும் சார். இது பார்த்தீங்கன்னா அப்படியே வழிக்கு என்னாண்டா சார் ரைட் சைடில் போட்டேன் வச்ச நைஸ் அந்த கண்டு பாருங்க. அதுவும் துளுத்து வந்துடுச்சு சார். அப்படியே கண் இதுலேயும் ஒன்று ஒன்று துளுத்து தான் சார் இருக்குது. இப்போ பாருங்கள் சார் வாழை எல்லாமே நல்லா துளுத்து வந்துடுச்சு சார். இப்போ வந்து இலையே நல்லா பிரிஞ்சிருக்கு சார். ஆனால் நம்ம வச்ச வாழை எதுவுமே இந்தமாரி வரலைங்க சார். ஃபஸ்ட்டு வச்ச வாழலாம் இதுமாரி அடியிலேருந்து துருத்து வரலைங்க சார். அது அப்படியே சின்னதாகவே வருங்க சார். அப்போலாம் வச்ச வாழை ஃபுல்லாக இந்த இடம் நல்லா இருக்குது சார். வாழை இதுக்கு இந்தாங்க சார். இது வந்து துளுக்கு சார். எல்லாம் செடியாக எப்படி துளுத்துருக்காங்க. இப்போது எப்படியே ஒரு கொஞ்சம் கன்று தான் சார் பழுதாகிருக்கும். ஆனால் ஒரு 10-20 கன்றுக்கு பழுதாகிடுச்சு சார். மிச்சம் எல்லா கன்றுமே வளர்ந்துடுச்சு சார். இந்த எல்லாமே ஒரு நல்லா இருக்கு சார். அண்ணாண்ட வச்ச கன்று கூட பாருங்கள் சார். அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு சார். இதுதாங்க சார். இந்த இடம் தான் சார் நம்ம வழி அடைச்சிது. இப்போ அன்றைக்கி அடைச்சேன் சார் ஜேசி சார். இது சோலாரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மரமும் இப்போ பூ எடுத்துருக்கு சார். இது சோலாரில் வந்து இது இன்னொரு மரம் சார். இது மோட்டர் என்ன பக்கத்தில் இருக்க மரம் சார். சார் இப்போ வாழைலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துடுச்சு சார் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு உழவு ஓட்டிட்டு நம்ம மண்ணை அணைச்சிட்டு உரம் கொஞ்சம் கொடுத்து மண்ணை அணைச்சிட்டு சொட்டு நீர் போட்டு விட்டுடலாம் சார். எல்லாமே இப்போ நல்லா சூப்பராக இருக்குது சார். வாழை பார்க்கவே எல்லாமே வந்துடுச்சு சார். முளைஞ்சி வந்துடுச்சு சார். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம உரம் வச்சு மண் அணைக்கணும் சார். இப்போ உழவு ஓட்டிட்டு நல்லாவே இருக்குது சார். வாழை பார்க்க சூப்பராக நம்ம நினச்ச மாதிரி வந்துருக்கு சார் வாழை. ஆனால் சார் இப்போ தான் சார் வாழை காஞ்சி கரெக்டாக ஓட்டுறதுக்கு பக்கமாக இருக்குது சார். நீ தான் சார் ஓட்டினேன். பார்த்தீங்கன்னா இப்போ வாழைக்கு இன்னாண்டு சைடும் அப்படியே ஓட்டிட்டேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற பாதி மண்ணையும் இந்த சைடில் இருக்கிற பாதி மண்ணையும் எடுத்து வரப்பு மாரி நீட்டாக நம்ம வாழைக்கு அணைச்சிட்டு மேலே எரு கொட்டிட்டு மேலே மண்ணை அணைச்சிட்டு நம்ம சொட்டு நீர் போட வேண்டியதான் சார். இப்போ இப்படி தான் சார் ஓட்டி வச்சுருக்கேன். ஆனால் வாழை நல்லா எல்லாமே வளர்ந்து வந்துருக்கு சார். ஓரளவுக்கு ஒரு பாதி ஓட்டிருக்கேன் சார்.
இன்னும் கொஞ்சம் இதை ஓட்டிடுவேன் சார். எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஓட்டிட்டேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எருவு கொட்டி மண் அணைக்கிறதுக்கு இப்போ வந்து இப்போ ஓட்டினா தான் சார் நல்லாயிருக்கும். அதேமாதிரி தான் சார் கொஞ்சம் ஈரமும் பக்குவமாக இருக்குது சார். இல்லைங்க சார். இப்போ வாழையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெயிட் ஆகிருக்கு சார். இன்னும் இது வரைக்கும் இவ்வளோ தூரம் ஓட்ட வேண்டியது இருக்குது சார். சார் வாழலாம். இப்போ நம்ம மண் போடுறதுனால இந்த பில்லும் அப்படியே அமுந்துடும் சார்.